Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluh. Rabbi zidni ilma warzuqni fahma. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. பக்தரச்சனும் சர்வஜீவ தயாபரனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இவ்வாற தஃசீரை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையாக பின்பற்றிய உத்தம தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அனைத்து வழிமார்கள், அனைத்து மூமின்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சென்ற வாரங்களிலே சூரத்துல் ஆலா என்ற சூராவுடைய முழுமையான தமிழ் அர்த்தத்தையும் அதற்கு பின்னால் முதல் 2 வசனங்களுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சப்ஹி இஸ்மா ரப்பிக்கல் ஆலா, நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் அனைத்து படைப்பிடங்களை படைத்தான், இன்னும் அனைத்தையுமே அதற்குள்ள அமைப்பை சமப்படுத்தி எதை எப்படி இருக்க வேண்டுமோ அதை செவ்வனே செய்தான் என்ற அந்த 2 வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பற்றி, உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை படைப்பிடங்கள் அனைத்தையும் படைத்தான், அனைத்தையும் சமப்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு வல்லது, இன்னும் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் கத்தர ஃபஹதா, அவனே எல்லா படைப்பிடங்களுக்குரிய அளவை நிர்ணயம் செய்தான். எதுக்கு என்னென்ன தேவை, எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த விதி என்ற அந்த அமைப்பை அல்லாஹ்வே ஏற்படுத்தினான். ஃபஹதா, இன்னும் அதற்குள்ள அனைத்து படைப்பிடக்குள்ள அந்த நேர் வழியையும் அதற்கு காட்டினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். அதற்கு பின்னால் வல்லதி அஸ்ரஜல் மரா, அவனே கால்நடைக்கு தேவையான தீவனங்களை வெளிப்படுத்தினான். ஃபஜஅலஹு உஸாஅன் நஹ்வா, அந்த தீவனங்கள் ஆரம்பத்திலே பச்சை பசையென்று இருந்தன, பின்பு அது காய்ந்த இறகுகளாக, அது காய்ந்த வைக்காலை போன்று ஆகிவிட்டது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தொடர்ந்து தஃசீரை சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் வல்லதி கத்தர ஃபஹதா, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் படைப்பிடங்களை படைத்து கத்தர, அதற்கு அளவை நிர்ணயம் செய்தான். எதுக்கு என்னென்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற அளவை நிர்ணயம் செய்தான். ஃபஹதா, அந்த படைப்பிடங்களுடைய வழியையும் அதற்கு காட்டி கொடுத்தான் என்று இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கின்றான். பொதுவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பூமியை படைப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பூமியிலே பிறக்க இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பிடங்களுக்குரிய அந்த விதியை ஏற்படுத்தி விட்டார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே, முஸ்லிம் ஷரீஃப் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத்தர மகாதீரல் ஹலாயிகி, நிச்சயமா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா படைப்பிடங்களுடைய அந்த நிர்ணயத்தை, அளவை நிர்ணயித்து விட்டான். கபல அன் யஹ்லுக ஸமாவாதி வல் அர்த் பி 50000 சனா, இந்த வானம் பூமிகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைக்க இருக்கின்ற எல்லா படைப்பிடங்களுடைய அளவையும் நிர்ணயித்து விட்டான்.
ஒவ்வொன்றும் எப்படி நடக்கும், எப்ப பிறக்கும், எப்போ வஃபாத்தாகும், ஒவ்வொன்றுக்கு என்ன ரிஸ்க் கிடைக்கும், பணக்காரனா ஏழையா, கட்டையா நெட்டையா கருப்பா, எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தை அவன் எப்படி இருப்பான், அறிவு குறைந்தவனாக இருப்பானா, அறிவு நல்ல செழிப்பாகவனாக இருப்பானா என்ற விஷயங்கள் எல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே நிர்ணயிக்கப்பட்டது. எப்போ வானம் போய் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் என்று. அப்போ காண அரிசு அழகுமாய், அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசு தண்ணீர் மேல் இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். எனவே அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிக்காமக்கூடிய நேரத்தில் கத்தர பகதா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் படைப்பிடங்களை படைத்து அதற்கு தேவையான எல்லா விதமான நிர்ணயங்களையும் நிர்ணயித்து விட்டார் என்று இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு வருஷங்களுக்கு முன்பே அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அந்த படைப்பினங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் எப்படி நிறைவேற்றப்படும் என்பதையும் நிர்ணயித்து விட்டார். அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நிர்ணயித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றா இந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பித்தான் ஆகணும். எல்லாம் விதிப்படி தான் நடக்குது. அதுக்காண்டி விதிப்படி நடக்குதுன்னு நம்ம சோம்பேறியா இருக்கிறது கிடையாது. சம்பாதிக்க போகாம அல்லாஹ் நினைச்சது இப்படி செஞ்சா அது நடக்கும், செஞ்சா அது நடக்கும்னு அறிவை கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் நம்முடையது. பலனை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. அதுக்காண்டி எந்த முயற்சி எடுக்காம நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அருமையான சொல்லி காண்பிக்கிறாங்க. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி, அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த உலகத்துல பூமியில நடக்கக்கூடிய எந்த ஒரு முசீபத்தான ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், வலாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு அது நடந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா, அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலே இல்லாமல் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் விதிப்படி தான் நடக்குது. அது லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நம்முடைய அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை கொண்டு நாம் சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை சொர்க்கத்தின் பக்கதாக இருக்கிறதா என்பதை விளக்கி அதன் பக்கம் நாம் அமல் செய்து முயற்சி செய்ய வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, இன்னும் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அஹ்ரஜல் மர்ஆ, படைப்பிடங்களுக்கு அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை வெளியாக்கினான். ஃபஜஅலஹு குஸாஅன் நஹ்வா, அதை இந்த தீவனங்களை ஒரு கட்டத்திலே காய்ந்த சருகுகளாக மாறிவிட்டார். அந்த தீவனங்களை வந்து நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல பச்சையாக சாப்பிடுது, அது காய்ந்து விட்டால் அதே மாடு சாப்பிடுது. இப்ப 2 விதமான பிரயோஜனம் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அந்த தீவனங்களை வைத்திருக்கின்றான். இந்த ஆயத்துல மனிதனுடைய வாழ்க்கையே அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா சூசகமாக மனிதனுடைய நிலை இல்லா தன்மை, இந்த உலகத்துல ரொம்ப சொற்பமான ஆண்டுகள் தான் வாழ போறோம், எப்படி கொஞ்ச நாள் பசுமையா இருக்கோ அதை கூட காஞ்சிடும், அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் போது இந்த உலகத்தை பார்க்கும் போது ரொம்ப பசுமையானதாக ரொம்ப அழகானதாக நமக்கு தோற்றம் அளிக்கும். ஆனா சில நாட்கள் தான் அது எப்போ நம்மளுக்கு மரணம் தெரியாது, கொஞ்ச நாள்ல அது காய்ந்த இடங்கள் போட்டு அதை ஆகிவிடும் என்ற அந்த கருத்தை அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சுகமா சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா சனகுரியுக ஃபலா தன்சா, நாம் உங்களுக்கு ஓதி காட்டுவோம், அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. இன்னஹு யஅலமுல் ஜஹர வ மா யஃபா, இந்த அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா மறைவான அதாவது பகிரங்கமாக பேசக்கூடியது பகிரங்கமாக இருக்கக்கூடியதை அறிகின்றான், மறைவாக செய்யக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் அறிகின்றான் என்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இந்த 7வது 8வது வசனங்களே சொல்லி காண்பிக்கின்றான். ஏன்னா நம்ம அன்றைக்கே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முறையாக யார்ட்டையும் ஓதல படிக்கல. ஏனென்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையாவது படிச்சாங்களா இருக்கும், யார்ட்டையாவது அவங்க கல்வி கற்றா, அந்த கல்வியை கொடுத்தவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சிறந்தவராக ஆகிவிடலாம். ஆகிறது உயர்ந்ததா உலக ரீதியான என்னதான் அவரே படிச்சாருன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வாய்ப்பு வந்துடும். ஆனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்திலே சிறந்த மனிதராக, உலகத்துக்கே சிறந்த ஆசனாக வைத்திருக்கின்றார், உலகத்துக்கே தலைவராக அவரை தான் வச்சிருக்கார். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் வந்துடக்கூடாதுன்னு அமைப்பிலே அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா யாருமே அவருக்கு ஆசனா ஆக்கல. அல்லாஹ் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் இயற்கையாக. அப்போ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க உண்மை நபி, அவங்க எழுத படிக்க தெரியாது, அவங்க யாரையும் கத்துக்கல. அதான் காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் கத்துக்கல. ஆனா பல கட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
ரெண்டு டிபிலடிஸ்லாம் எப்பவுமே கூட இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து போறாங்க தான். அதனால மறந்துடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அனுப்பிட்டான். சனுக்ரியுக ஃபலா தன்சா, நான் உங்களுக்கு ஓதி காமிப்போம், ஆனா நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்ற வாக்குறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினதை தவிர இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வ மா யஃபா, பகிரங்கமானதையும் மறைவானதையும் அவர் அறிகிறார். அல்லாஹ் நாடினதை தவிர என்ன, சில ஆயத்துகளுடைய சட்டங்கள், சில ஆயத்துகள் மாற்றப்பட்டு விட்டது. முன்னாடி ஆரம்ப காலத்துல அந்த மக்களுக்கு பொதுவாக சட்டஞ்சன்னமாக அவங்களுடைய மனநிலை புரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி காமிச்சா, முதல்ல தொழுகையை பிடிச்சிருக்கும் போது நீங்க தொழுகை பக்கம் வராதீங்கலாம் எல்லாம் சொல்லி காமிச்சா, இப்போ அதுக்கப்புறம் அறவே குடிக்க கூடாத மாதிரிலாம் எல்லாம் கடைசியா ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆரம்ப கட்டத்துல சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரிக்டா செய்யக்கூடாத மாதிரி சொல்ற ஆயத்துகள்லாம் இருக்குது. அது மாதிரி இன்னும் சில ஆயத்துகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாற்றப்பட்ட ஆயத்துக்களை எல்லாம் தவிர அல்லாஹ் மற்றதெல்லாம் மறக்கடிச்சிருவாங்க கருத்து இருக்குது. ஏன் அல்லாஹ் நாட்டதை தவிர மற்றதெல்லாம் நீங்க எதுவுமே மறக்க மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், நீங்க அல்லாஹ் நாட்டதை தவிர மற்ற எதையுமே நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனுக்ரியுக ஃபலா தன்சா, நான் உங்களுக்கு ஓதி காட்டுவோம், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி காமிக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மிக சில நேரங்களில் சில மறதிகளும் ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம மனதோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு ஆயத்தை அவங்க ஓதுனாங்க. அப்போ உபைர் ஓதி இருக்கும்போது குர்ஆனை ஓதி இருக்கும்போது ஒரு ஆயத்தை விட்டுட்டாங்க, இடையில ஒரு ஆயத்தை விட்டுட்டாங்க. அப்போ உபைர் அவங்களுக்கு வந்து குழப்பம், ஒருவேளை இந்த ஆயத்தை மாற்றப்பட்டு விட்டதோ அப்படின்னு குழம்பிக்கிட்டு ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க வந்து ஒரு ஆயத்தை விட்டுட்டீங்களே, அது மாற்றப்பட்டுதா அப்படின்னு. இல்லை, நான் மறந்து விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நான் மறதியில் இருக்கேயா அப்படின்ற ஒரு அமைப்பை நமக்கு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள் வந்து செஞ்சது வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது வந்து மனிதர்களுக்கு ஒரு படிப்படியாக ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு என்ன தீர்வு கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை நம்ம நினைக்கிறோம். அதே போன்று இன்னொரு கருத்து இந்த ஆயத்தில் இருக்கு, நீங்க மறக்க மாட்டீங்க அல்லாஹ் நாட்டை தவிர. என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்துல நல்லவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சில தவறுகள் செய்திருக்கலாம். அந்த தவறுகளை நினைச்சு நினைச்சு வருந்தி அல்லாஹ்ட்ட அவங்க பாவம் பண்ணிட்டு கேட்டு அல்லாஹ்வும் மனப்பூர்வமா அவங்களை மன்னிச்சு அவங்கள சுத்தமானதாக ஆகியிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நாளை மறுமையில அவங்களுடைய ஆமால் பட்டோலை எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். ஏன்னா இங்க உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அவங்களுடைய செயல்கள் நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்ற செயல்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல அதை வாங்கி பார்ப்பாங்க. அப்படி வாங்கி பார்க்கக்கூடிய நேரத்துல எதுவுமே விடுபட்டிருக்காரு. அப்படி அந்த நல்லவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஏடுகள்ல அவங்க ஆரம்ப காலத்துல செஞ்சிருப்பாங்க, சில தவறுகள் செஞ்சிருக்கிற அவங்க மன்னிப்பு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து யாவப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்களால் விடுபட்டு இருக்கும், இவங்களுக்கு மறந்து இருக்கும். அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகியிருப்பான். அந்த கருத்தையும் கொள்ளலாம். நீங்க வந்து அல்லாஹ் நாட்டதை தவிர எதையும் மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆமால் பட்டோலை சொல்லுவாங்கல்ல, அதுல வரக்கூடிய நல்லவர்களுக்கு செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு அந்த விஷயங்கள் அதுல இல்லாம இருக்கு. ஏன்னா அதை நினைச்சு அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் அந்த அறிவிப்புல கூட இந்த ஆயத்துக்கு அர்த்தம் விளக்கம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இந்த தப்சீர் விரிவாக சொல்லி காப்பிட்டாங்க. இந்த விளக்கம் ஒரு ஹக்கானியில இருக்கிறது, தப்சீர் ஹக்கானியில. இல்ல அடுத்த ஆயத்துல சொல்லி காப்பிட்டா, உன் எஸ்ஸிருக்குல் யுஸ்ரா, நபியே நாம் உங்களுக்கு இலகுவானதையே மார்க்கமாக்கி இருக்கின்றோம், லேசாக்கி வைத்திருக்கின்றோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி காமிக்கின்றா, உங்க மார்க்கம் மிக லேசானது. ஏன்னா முன்னோர்கள் மார்க்கத்தை எப்படி பின்பற்றிக்கிட்டாங்க, நரம்புல கொடுப்பாங்க, மனுஷனையே நரம்புல கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் இருந்தாங்க. அதனால சில கல்யாணம் முடிக்காம தங்கத்தாலேயே செய்வாங்க, கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் இஸ்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கல. எவ்வளவு பின்பற்றதுக்கு மிக இலகுவான மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கின்றா, ஒரு யஸ்ஸிருக்கல் யுஸ்ரா, இலகுவானதையே உங்களுக்கு நாம் இலகுவாக்கி வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, அத்தீன் யுஸ்ருன், இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது மிகவும் இலகுவான மார்க்கம் என்று சொல்லி காமிக்கின்றார்கள்.
தொழுது முடிக்கிற வரையும் நமக்கு தான் பிரயோஜனம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றணும், அதான் நமக்கு அசல் நோக்கம். ஆனா நம்ம ஒது செய்யறதுல இருந்து நமக்கு தான் அந்த நம்ம நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நமக்கெல்லாம் வேறு வரக்கூடிய அந்த ஓட்டைகள் இருக்கு, நமக்கு தெரியாது, பார்த்தா தெரியாது. அந்த ஓட்டைகளிலிருந்து கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது. வேறு வழியாக அந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அந்த கிருமிகளை நாம் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் அப்பப்போ கழுவிட்டே இருக்கிறோம். இப்போ அதிகமாக முகத்தையும் கையையும் காலையும் கழுவினோம்னா நம்ம பார்க்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக வெளியே தெரியக்கூடிய இது அதிகமாக தான். முகமும் கையும் தலை இது வந்து கால். இப்போ இந்த மற்ற இடத்துல எல்லாம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வெளியே தெரியக்கூடிய இடங்கள்ல அந்த கிருமிகள் எல்லாம் இருக்கும். அதை நம்ம இந்த மற்ற இடங்கள்ல தொட்டு வாயாருக்கு இதெல்லாம் வந்துடக்கூடாது என அடிக்கடி நம்ம ஒது செய்யறது மூலமாக அந்த கிருமிகளை எல்லாம் நம்ம அப்பப்போ கழுவிக்கிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய உடல் ஆரோக்கியம். இதை இன்னும் டீப்பாகவும் போகலாம். அந்த அளவுக்கு அந்த உணவுலேயே அவனை நன்மை இருக்கின்றது. அதுக்கப்புறம் தொழுகைக்கு வந்துட்டா தொழுகையில ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு அரை மணி நேரம் ஒரு மனுஷன் எக்ஸசைஸ் பண்ணா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நாள் தொழுதுதான் நம்ம அந்த ரத்த தொழுகை மட்டும் பரல தொழுகை மட்டும் தொழுதா அவ்வளோ எக்ஸசைஸோடைய நன்மை இருக்குது, பிரயோஜனம் இருக்குது அப்படின்ட்டு இந்த விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய அத்தையா திருப்பு இருக்கு, அதை பார்த்து சில யோகாசன கலைஞர்கள் எல்லாம் கூட ஆச்சரியப்படுறாங்க. அந்த அத்தையாத்தில் கூட அந்த அத்தையாத்து இருப்பு நான் மிகப்பெரிய ஆச்சரியப்படுறேன். முஸ்லிம்களுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யறோம், அவங்க மிக இலகுவாக அந்த அத்தையாத்தில் இருப்பு இருக்கிறாங்க. இதனால இத்தனை விதமான பிரயோஜனங்கள் இருக்கு அப்படின்ட்டு யோகாசன அதில் கூடிய வல்லுநர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்படி அந்த நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நம்ம அல்லாஹ்க்கு தான் செய்கிறோம். இருந்தால் அல்லாஹ் நம்முடைய உடல் ரீதியான பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றார். அதுக்கு ஒரு நாள் நன்மையும் நமக்கு கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது. அது பெரிய விஷயம். நம்ம அசல் நோக்கம் அதுவாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் செய்கிறேன் நம்ம அந்த மாதிரி இடத்துல வரக்கூடாது. ஆனா இப்போ அந்த காலத்துல தெரியல, இந்த காலத்துல விஞ்ஞான ரீதியாக ஒரு ஆச்சரியப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு விதமான பிரயோஜனங்கள் நம்ம செய்யக்கூடிய வழக்கு வழிபாடுகள் இருக்கின்றது. அதே போன்று நோம்பை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பல கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நோம்பு பிடிக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியம். அது ஒரு மாசம் அதுக்கு ரெஸ்ட். பொதுவாக ஒரு ஃபேன் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். அது ஆஃப் தான் போட்டு இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்து உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்காம இருந்தால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது, பல விதமான நோய்களும் குணமாகிறது. இதெல்லாம் நீண்ட ஒரு சப்ஜெக்ட், ஒன்றுக்கு பல மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலுமே அல்லாஹ் ஷானஹு வ தஆலா உடல் ரீதியான ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிட்ட அந்த கருத்து கூட இருக்கலாம். இல்லை ஒரு இஸ்ருக்குல் இஸ்ரா, உங்களுக்கு இலகுவான மார்க்கத்தையே நான் உங்களுக்கு இலவாகி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கின்றார். அதே போட்டுனா வெளிப்படையானதை பார்த்தா கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு தரல. வணக்க வழிபாடுகள்ல சொல்லியிருக்கிறான், நின்று தொழுவ முடியலையா உட்கார்ந்து தொழுவலாம், உட்கார்ந்து தொழுவ முடியல படுத்துக்கிட்டு தொழுவலாம், செய்கிற செஞ்சு தொழுதலாம், தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆனா எவ்வளவு லேசா நம்மளால எப்படிதான் செய்ய முடியுமோ அப்படி கூட செஞ்சுக்கலாம், படுத்துக்கிட்டு கூட தொழுவலாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட தந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு லேசாகி யாரையுமே கஷ்டப்படுத்தல. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஒரு வயோதிகர் என்னுடைய 2 மகன்களுடைய தோல்ல கையை போட்டுக்கிட்டு பிடித்தல் கையை போட்டு காலை 2 பேரும் தரையை இழுத்த மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. சல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் இவர் இப்படி போறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு தாக்கா கூட்டிட்டு போறாங்களா, எங்க போறாரு, இல்லை ஹஜ்ஜுக்கு போறாரா, ஏன் இப்படி ஹஜ்ஜுக்கு போறாங்க, வாகனத்தில் போகலாங்க, இல்லை அவங்க நடந்தே ஹஜ்ஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு நியத்து பண்ணியிருந்தாங்களா, அதனால எப்படி போறாங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படிலாம் யாரும் அவங்களுக்கு மார்க்க சொல்லி தரலையே, எல்லாம் அப்படி கட்டளை இல்லையே, யாரையும் கஷ்டப்படுத்துறதுலாம் சொல்லலையே, மார்க்க லேசானது தானே, அவரை ஒரு வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த கருத்துப்படாத ஹதீஸ். இப்போ இஸ்லாம் வந்து எப்பவுமே யாரையும் கஷ்டப்படுத்தல, அவங்க முடிஞ்ச எப்படி அவங்களுக்கு சக்தி இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கணும் அப்படின்ற அமைப்பு தான் சொல்லியிருக்க. நோம்பு வைக்க முடியலையா, அதுக்கு பரிகாரம் இல்லை. அதாவது நோம்பை விட்டு அப்புறம் கலா செஞ்சுக்கலாம். அதாவது நோம்ப காலத்தில் அவருக்கு முடியலண்டா பின்னாடி கலா செய்ய சக்தி இருந்தால் கலா செஞ்சுக்கலாம். அப்படியே அறவே முடியலையா, அவர் எத்தனை ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு நோம்பு மறுபடியும் ஆடை கொடுக்கணும் அப்படின்ற சட்டங்கள்லாம் இருக்கு. இப்படி எல்லா இஸ்லாத்துடைய எல்லா விதமான சட்ட திட்டங்களும் நமக்கு இலகுவானதாகத்தான், மிக மிக இலகுவானதான் ஆகி வச்சிருக்காங்க. ஆனால்
முன்னாடி சமுதாயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கும் ரொம்ப இலகுவானது. ஒவ்வொரு தினம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்குலாம் என்ன பல அதாவது பல தொழுகைகள் இருந்தன. அதே போன்று அவங்களுக்கு வந்து நஜீஸ் பத்துட்டா அந்த இடத்தை கத்தரிக்கணும், தப்பு செஞ்சுட்டா அந்த இடத்துல அந்த ஊருக்கே துடிச்சுக்கணும் அப்படின்ற கடுமையான சட்டம்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கிடைச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எல்லா சட்டங்களுமே மிகவும் இலகுவான சட்டமாக, பின்பற்றதுக்கு லேசான சட்டமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த கருத்து கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவன் யஸ்ஸுருக லில் யுஸ்ரா, அவங்களுக்கு மிகவும் இலகுவான மார்க்கத்தையே இலவாக்கி தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தொழுகை நம்ம உது செய்யணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் உது செய்ய முடியலன்னா என்ன மாற்று ஏற்பாடு இருக்கு, என்ன தயவு செஞ்சுக்கலாம். தயவுங்கிறது எவ்வளோ ஈஸி. தண்ணி கிடைச்சா, தண்ணி கிடைக்கலையா அந்த நேரத்தில் தயவு செஞ்சுக்கலாம். உடம்பு சரியில்லையா அந்த நேரத்தில் தயவு செஞ்சுக்கலாம். இப்படி எல்லா விதமான சட்டத்திட்டங்களுமே நமக்கு மிகவும் இலகுவானதாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆக்கி தந்திருக்கிறார். அது குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத்தை முஹம்மதியாக மிக லேசாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார் என்பதை விளக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ஜல்ல அடுத்த ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறார், ஃபதக்கிர் இன் நஃபாத்திஸ் திக்ரா, நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு நினைவூட்டுங்கள், அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் பிரயோஜனம் அளிக்குமானால் என்று சொல்லி காண்பிக்கிறார். அதே போன்று அடுத்த வசனத்திலே யஸ்தக்கர் மை யக்ஷா, அப்படி நீங்க பிரயோஜனம் செய்ய நீங்க உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் யாருக்கு தக்குவா இறையச்சம் இருக்கிறதோ அவங்க நேரடி பெற்றுவாங்க, அவங்க படிப்பினை பெறுவாங்க. வைத்த ஜன்னபுகள் அஷ்கா, யார் அபாக்கியவானா நட்பேர் அற்றவனா அல்ல அப்படி ஆக்கி வச்சிருக்கலாம் அவங்க அதை விட்டு தவிர்த்துக்கிறாங்க, இயற்கையிலே தவிர்த்துக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடுத்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார். இந்த வசனம் வந்து அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் இறங்கியது அப்படின்ட்டு தஃசீல் இப்னு கஸீர் இருக்கின்றது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தகவல் வருது, ஒரு சஹாபி அவங்களுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்குடைய பேரிச்சம்பழோடைய ஒரு கிளை வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு தெரிஞ்சதுமே அந்த சஹாபி குறிப்பிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்கு சஹாபி யார் வீட்டு மரம் வச்சிருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு உங்க வீட்டுக்குள்ள அவங்க வீட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு, பாவம் அவங்களும் சிரமப்படுற மாதிரி இருக்கிறாங்க, உங்களை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக சொர்க்கத்தில் அவங்களுக்கு நான் ஒரு பேரிச்சம்பழம் தர்றேன் அப்படி நாளைக்கு கிடைக்க துவா செய்யறேன் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனால் அவர் செஞ்சாங்க அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த மரம் தான் உண்டு. அந்த நேரத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய ஒரு தோட்டத்தையே கொடுத்து அந்த மரத்தை வாங்கி அந்த குறிப்பிட்ட அந்த சஹாபிக்கு யார் வீட்டில் கிளை தொங்கிக்கிட்டு இருக்கோ அவருக்கு பயன்படுத்தினாங்க. யாருக்கு சொர்க்கத்தில் மரம் வேணாம்னு சொன்னாரோ அவர்கிட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய ஒரு தோட்டத்தையே கொடுத்து அதுக்கு பதிலாக கொடுத்து அவங்க அந்த இதுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாங்கி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அந்த கடைக்கு மரம் கிடைக்குது. ஏன்னா அவங்க அதனுடைய உண்மை நிலையை அதனுடைய மதிப்பை விளங்கியிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தாங்க. அதே போன்றுதான் அதுதான் இந்த அடிப்படையில் தான் யஸ்தக்கர் மை யக்ஷா, யார் அல்லாஹ் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த உபதேசத்தை பலனளிப்பான் என்றும், வைத்த ஜன்னபுல் அஷ்கா துர்பாக்கியவான் அதாவது நட்பேர் அற்றவன் அதை விட்டு தவிர்த்துக்கிறோம் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபபு நுஸூல் இறங்கிய காரணத்தில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்து வெளியில ஒரு உதவி அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு ஆள் உதவி செய்யறாரு. அதுக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க மதீனாவுக்கு வந்தா என்னை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மனுஷர் வர்றாரு மதீனாக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு செஞ்ச அந்த உதவிக்கு பதிலாக உங்களுக்கு நான் 80 ஆடு தர்றேன், இல்லாட்டி சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் கிடைக்கிறதுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன், உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. இப்போ அவன் சொல்றாரு எனக்கு 80 ஆடு தாங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி சொல்றாங்க, இந்த மனிதர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழியை விட ரொம்ப தரத்துல கம்மியானவராக இருக்கிறாரு, இவரை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழி சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வேற நாட்டுக்கு குடிபெயரக்கூடிய நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடங்கியிருந்தாங்க, அவங்களுடைய உடலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம சேர்த்து தோண்டி எடுத்துட்டு அந்த அடங்கு நபிமார்கள் உடலை வந்து மனு சாப்பிடாதுல, இப்போ அந்த உடலையே எடுத்து நம்ம போற இடத்துக்கே கொண்டு போயிட்டு இஸ்ரவேலர்கள் அந்த கபரை தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு வயதான மூதாட்டி வந்து இந்த இடத்துல கபர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த
மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணியை கேட்குறாங்க, நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு பகரமாக நாளை மறுமையில என்னோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு துவா செய்வா 100 ஆடு தருவான்னு கேட்குறாங்க. அந்த மூதாட்டி சொல்றாங்க, நான் மறுமையில உங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவரை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழி மிக சிறந்தவர் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த ஆயத்துல நீங்க என்ன பார்த்து இருக்கிறா பிரயோஜனம் அளித்தால் நீங்கள் அவருக்கு உபதேசம் செய்யணும் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அதுல பிரயோஜனம் அளித்தா யாரு அல்லாஹ் நாடுறானோ அவங்க தான் இது பண்ணுவாங்க, அவங்க பயப்படுவாங்க, அந்த பிரயோஜனால் பயன்படுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாதவங்க அல்லாஹ்வுடைய அந்த இதை படாதவர்கள் செய்வாங்க, அதை விட்டு தவிர்த்துக்குவாங்க. அந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துக்கு அடுத்து என்ன சொல்லிக்காரு தஃசீரிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே நம்ம அலி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறார்கள், நம்ம எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டா அந்த இடத்துல பேசணும். ஒரு விளக்கமில்லாத சமுதாயத்தை ஒருத்தர் விதண்டாவதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவன்கிட்ட போய் மேலே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டே அவன் மறந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சொன்னா எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அதனால நல்ல மக்கள் மனசு கொடுத்து கேட்பாங்க அப்படின்னா அவங்கள போய் சொல்லணும். ஒருத்தர் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அந்த மாதிரி வேணும்னே செய்யறவன்கிட்ட போய் நம்ம பிரயோஜனப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் விஷயம் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அந்த தக்தீரை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்ற அந்த விஷயங்களை முழுமையாக நாம் உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சயதக்கர் மன் யக்ஷா, யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உபதேசத்தை வைத்து பயன்பெறுவார்கள். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் அந்த பயன் ஏற்படும். வைத்து தன்னபுல் அஷ்கா, நற்பாக்கிய மற்றவர்கள் அதை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். அல்லது அவர் எப்படிப்பட்டவர்கள்னா யஸ்லன் நாரல் குப்ரா, அல்லது யஸ்லன் நாரல் குப்ரா, அவர்கள் மிகப்பெரிய நெருப்பிலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 18வது வசனத்திலே சொல்லி காண்பித்தார். நாம் உபதேசம் செய்வது ஒரு கடமை. உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த உபதேசம் பலனளிக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்ட துர்பாக்கியவான்கள் அந்த உபதேசத்தின் மூலமாக பயனடைய மாட்டார்கள். அவர்கள் அதை விட்டு விலகிக் கொள்வார்கள். அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அல்லது யஸ்லன் நாரல் குப்ரா, அவர்கள் மிகப்பெரிய நெருப்பு குண்டத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 12வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். நாரல் குப்ரா என்றால் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விரிவுரை சொல்லக்கூடிய நேரத்தை அல் குப்ரா, அந்த குப்ரா என்றால் மிகப்பெரிய நெருப்பு என்பது நார் ஜஹன்னம், நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கும். சுகுரா, அதுக்கு நேர ஆப்போசிட். சுகுரா என்றால் நார் துன்யா, சிறு நெருப்பு என்றால் துன்யாவுடைய நெருப்பு என்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விரிவுரை சொல்கின்றார்கள். அதாவது நாம் உலகத்தை எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு நரக நெருப்பில் இருந்து 70 மடங்கு ஜுவாலையை தான், உசுரத்தை தான் கட்டுகின்றது. நாம் இருக்கக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான கடினமையான உசுரத்தை உடையது நரக நெருப்பு. அது நாரல் குப்ரா என்றும், உலகத்திலே நாம் எடுக்கக்கூடிய இந்த நெருப்பு நாரல் சுப்ரா என்றும் விரிவுரை செய்யப்படுகின்றது. ஏனென்றால் இப்படியும் இன்னொரு கருத்து தஃசீரிலே காணப்படுகின்றது. அதாவது சில இமாம்கள் சொல்கின்றார்கள், நாரல் குப்ரா என்றால் நாளைய மறுமையிலே கடுமையான இந்த உலகத்திலே வாழ்ந்த நபிமார்களுக்கு கடுமையான துன்பங்களை கொடுத்த, இஸ்லாத்திற்கு கடுமையான கஷ்டங்களை கொடுத்த ஹாரூன், ஹாமான் போன்ற மிகப்பெரிய ஃபிரௌன் போன்ற மிகப்பெரிய கொடிய நரகவாதிகள் இருக்கக்கூடிய நெருப்பு தான் நாரல் குப்ரா அல்லது யஸ்லன் நாரல் குப்ரா. அந்த குப்ரா என்ற நெருப்பிலே நுழைவார்கள் சொல்லப்படக்கூடியது அந்த மிகப்பெரிய கொடிய கொடூரமான படம்
தீர்ப்பு வழங்க சொல்லுங்கள், அதாவது எங்களை மூத்தாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கத்தி கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கால இன்னக்கும் மாக்கிசூன், நீங்கள் இங்கேதான் நிரந்தரமாக தங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மறையிலே ஒரு இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். இன்னொரு இடத்துல லா யக்லா அலைஹிம், அவர்கள் மீது பயமூத்து அவர்கள் மூத்தா போங்க என்ற தீர்ப்பு வராது. வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, அது மட்டும் இல்ல அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த அஸாபுகளும் குறைக்கப்படாது. காலமெல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே லா யக்லா அலைஹிம் பயமூத்து, அவர்களுக்கு மூத்தா போங்கள் என்ற தீர்ப்பு வராது. வலா யுஹஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, அவருடைய அந்த அஸாபிலிருந்து குறைக்கப்படாலும் மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். எனவே நரகத்திலே நுழைந்த மனிதர்கள் மிக கடுமையான முறையிலே அவர்கள் அங்கே வேலை செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அதிலே கொடூரம் கடுமையானது. முன்னே நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு ஹதீஸிலே நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொரு பகுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுமா, நரகத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுமா, யாரெல்லாம் அந்த பகுதியிலிருந்து என்னை காப்பாற்று, அதனுடைய அந்த கொடூர தன்மை, அதனுடைய கொடூர ஜுவாலை என்னை என்னால் தீர்க்க முடியவில்லை என்று ஒரு பாட்டு இன்னொரு பாட்டில் சேர்ந்து பாதுகாப்பு தேடினால் எந்த அளவுக்கு அந்த நரகத்தினுடைய கொடூர தன்மை இருக்கும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார், 2 தடவை மூச்சு விடுவதற்காக வேண்டி. ஒரு தடவை மூச்சு விடுகின்றது. அதைத்தான் நாம் இந்த காலத்திலே கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய இந்த உசுரத்திலே கடுமையான வெயிலை சமாளிக்க பார்க்கின்றோமே, அது அந்த கட்டம். அதே போல குளிர் காலத்திலே ஒரு தடவை மூச்சு விடுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த அல்லாஹ் மூச்சு சொல்லி 2 அனுமதியையும் அந்த காலங்களில் கட்டங்களிலே அனுப்பியிருக்கின்றது. எவ்வளோ மைல்களுக்கு, கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியத்தினுடைய உசுரத்தை நம்மால் தாங்க முடியவில்லை, நரகத்தினுடைய உசுரத்தை அந்த காலங்களிலே மூச்சு விடக்கூடிய நேரத்திலே தாங்க முடியவில்லை என்றால் அது உள்ளே கிடைக்கக்கூடியவர்களுடைய அந்த நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மிகவும் வார்த்தையால் வரவழைக்க முடியாத வேதனையாக இருக்கும். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்ன அஹ்லன் நாரி, நிச்சயமாக நரகவாதிகள் அல்லதீன லா யுரீதுல்லாஹ் இஹ்ராஜுஹும், யாரையெல்லாம் அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து வெளியாக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நரகவாதிகள் லா யமூதுன ஃபிஹா வலா யஹ்யூன, அந்த நரகத்திலே மூத்தா போயிடவும் மாட்டாங்க, உயிராகவும் இருக்க மாட்டாங்க. அவர்கள் கண்டுகூரமான இந்த 2 கெட்ட நிலையிலாவே இருந்துகிட்டே இருப்பாங்க எப்போதுமே. வர்ண அஹ்லின் நார் அல்லதீன, இன்னும் சிலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ் யாரை நரகத்தில் வெளியாக்க கூடாதுன்னு நினைச்சிட்டானோ அவங்க நிலைமை இது. வர்ண அஹ்லின் நாரி, இன்னும் சிலர்கள் நரவாசிகள சிலர்கள் அல்லதீன யுரீதுல்லாஹ் இஹ்ராஜுஹும், யார் அல்லாஹ் வெளியாக்க நாடுகிறானோ அப்படிப்பட்டவர்கள் யுமீதுஹும் ஃபீஹா, அங்கே மூத்தா போவாங்க, அந்த நரகத்தில் மூத்தா போவாங்க. இமாத்தன், ஒரு மூத்தா போவாங்க. எப்படி என்றால் அத்தா யஸீரு ஃபஹ்மன், கடைக்கட்டையாக மாறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆயிரம் கடைக்கட்டையாக போயிடும். அதுக்கப்புறம் சும்மா கூட லபாயிர, பின்பு அதிலிருந்து வெளியாக்கப்படுவார்கள். கூட அலா அன்ஹாரில் ஜன்னத்தி, சுவர்க்கத்தினுடைய நதியிலே அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள். ஃபயரஷு அலைஹிம் மின் அன்ஹாரில் ஜன்னா ஃபயும்பிதுன கமா தும்பிதுல் ஹப்பத்து ஃபீ ஜமீல் ஸைல், பின்பு அவர்கள் புதுசாக முளைப்பதை போட அந்த சுவர்க்கத்துடைய ஆற்றில் போடப்பட்ட முன்னாடி அவர்கள் முளைப்பாங்க. ஏன்னா நம்ம முஸ்லிம்களிலேயே தவறு செய்தவர்களே கடைசியா சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நரகத்தில் இந்த வேதனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்தை ஆற்றுல பிடிச்ச பின்னாடி மறுபடியும் பழைய மாதிரி அவங்க நிலைக்கு வந்துருவாங்க. ஹதீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எனவே யாரெல்லாம் வெளியாக்கணும்னு அந்த நரகத்தை விட்டு வெளியாக்கணும் நாடானோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட மூத்த கொடுக்குறான். யாரை வெளியாக்க கூடாது, காலமெல்லாம் அப்படியே இருக்கணும்ன்ற மாதிரி உள்ள எல்லாம் நினைச்சு யாருடைய நாட்டத்தில் அல்லாவுடைய நாட்டத்தில் யாரை பற்றி இருக்குதோ அவங்கள மூத்தாக்கவும் மாட்டான், ஹயாத்தா வராது. 2 கட்டா எப்பவுமே அந்த நரக சக்கராத்து வேலையை அனுபவிச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போல அல்லாஹ் அடுத்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கின்றார், அது அஃலஹ மன் தஸக்கா, யார் தூய்மையாக இருக்கிறார்களோ, தூய்மைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர்கள் தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவு கொண்டார்கள். ஃபஸல்லா, இன்னும் தொழுதார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கின்றார். யார் தூய்மையாக, அதாவது அதுக்கு
அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் ரபீ ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கதப்லா பந்த ஜக்கா, யார் சுத்தமாக விட்டாரோ வெற்றி பெற்றவர் விட்டார்கள். யாருன்னா அவங்க யாருன்னா மன்கான அமலுஹு ஜாக்கியன் நாமியா, யாருடைய செயல்பாடுகள் வணக்கங்கள் மிகவும் சுத்தமானதாக இஹ்லாஸானதாக இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற இந்த வசனங்களுக்கு அவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள். பொதுவாக முஸ்லிம்களிட்ட இருக்க வேண்டிய குணங்கள் என்னவென்றால், முதலிலே தீய கொள்கையை விட்டும் நாம் மனசை சுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறானோ எந்த குணங்களை எல்லாம் அதையெல்லாம் விட்டு நாம தவிர்த்து கொள்ளணும், மனசை சுத்தப்படுத்திக்கிறணும். அல்லாஹ்வுக்கு எந்த தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானோ, அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை யாரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தேவையாக இருக்கின்றது, அவனுக்கு மூத்து கிடையாது, அவன்தான் முந்தியவன், அவன்தான் ஆகிய கடைசியானவன் என்ற இந்த அல்லாஹ்வுடைய சிவத்திலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இப்படி உறுதியாக இருப்பது கடமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு குணம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கணும். அதே போன்று அல்லாஹ்வை பற்றியுள்ள ஞானத்தை, அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் சக்தி என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு படைப்பிடங்களையும் பார்த்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஹதீஸை குதிசியிலே சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், குந்த கன்சன் மஹ்ஃபியன், நான் ஒரு மறைவான பொக்கிஷமாக இருந்தேன், நான் அறியப்பட நானினேன், எனவே படைப்பிடங்களை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். எனவே அல்லாஹ் படைப்பை படைச்சதன் நோக்கமே அல்லாஹ் பற்றி அறிஞ்சுக்கணும், அவனோட ஆற்றலை, அவனோட வல்லமையை, அவனுடைய எல்லா விதமான அந்த சக்தியை அறிந்து நான் உள்ளன் போது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரு அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அறிவை நம்ம எப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளணுமோ நாம் அவனை பயந்துலாம் வணங்க மாட்டோம், உள்ளன்போடு ஆசையா வணங்க ஆரம்பிச்சுடுவோம். அல்லாஹ் பயப்படணும் பயந்துதான் வணங்க கிடையாது. அல்லாஹ்வோட நமக்கு வணங்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் தனியாக உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹ்வுக்கு நம்மளா மனம் உவந்து வணங்கக்கூடிய, அல்லாஹ் தண்டனை பயந்துல மனம் உவந்து வணங்கக்கூடிய ஒரு தருணம் வந்துடும். எனவே நம்ம அல்லாஹ்வை பற்றிய அறிவையும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வது ஒரு முஸ்லீமின் கடமை. அந்த அர்த்தம் கதப்புலா மந்த ஜக்காவுக்கு அப்படி நாம் மனசை சுத்தப்படுத்தி ஒருமைப்படுத்தி கொள்வது வெற்றி பெற்று விட்டான் என்று அந்த இதில் கருத்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் நம்ம எப்போ வணங்குறோமோ நம்முடைய இதயங்கள் பிரகாசமாகிடும். அல்லாஹ் என்னன்னா நம்ம படிச்ச அறிவுல மட்டும் கிடையாது, யார் அல்லாஹ்வுக்காண்டி தன்னை அர்ப்பணித்து கொள்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு தன்னுடைய பேச்சு மூச்சுகள்ல தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோடு ஈடுபடுறாங்களோ அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவங்க ஞானத்தை கொடுக்குறான். நம்ம படிச்சு புக்கை கதை போத சொல்லுவாங்கல்ல, படிச்சு அந்த அறிவு மட்டும் கிடையாது நம்முடைய அறிவு. அல்லாஹ் உள்ளன்போடு நாம் வழங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அறியாத புறத்திலே, நமக்கு அறியாத புறத்திலேருந்து அல்லாஹ் ஞானத்தையே மனசுல போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு வணக்கங்கள்ல நம்முடைய செயல்பாடு, நம்முடைய அமல்ல அப்படி தூய்மானதாக இருந்தால் அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தாது விளையாட வேண்டும். அல்லாஹ் ஒரு ஹதீஸை குதிசையில சொன்னதாக அல்லாஹ் நபிஸல்லல்லாஹு சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் சொல்றான், தொழுபவர்களுடன் எனக்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், ஒண்ணு என்னன்னா அவன் தொழக்கூடிய நேரத்திலே தொழுவது இருக்கும் காலமெல்லாம் வானத்திலிருந்து அவனுடைய தலை முதல் உச்சி முதல் பாதம் வரை அவனுக்கு என்னுடைய ரஹ்மத்தை கருணையை இறக்குவது என்று அல்லாஹ் தனக்கு தானே ஒரு நிபந்தனை கேட்டுக்கிட்டான். ஒரு ஆள் யாரு உள்ளன்போடு அல்லாஹ்வே மனநிலைச்சு தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து அவருடைய உச்சி முதல் பாதம் வரை அல்லாஹ்வுடைய கருணை அவருடைய தொழுகிறதுக்கு காலமெல்லாம் இறக்கிறது. இந்த அந்த இதை அல்லாஹ் தனக்கு தானே விதியாகி கொண்டார், நிபந்தனை ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் ஹதீஸ் குத்ஸியில. 2, வானவர்கள் தங்களது இறக்கைகளால் அவங்க மூடிக்கொள்வார்கள். யார் தொழக்கூடியவர்களை, உள்ளன்போடு தொழக்கூடியவர்களை வானவர்கள் தங்களுடைய இறக்கையெல்லாம் மூடிக்கொள்வார்கள் என்றும், 3வது அடியார் எனது ரப்பே யா ரப்பி யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்பே நான் இதோ இருக்கிறேன் என்று பதில் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் விஷயம் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் தனக்கு தானே ஏற்றுக்கொண்ட அந்த நிபந்தனை என்னன்னா, ஹதீஸை குதிசிலே அல்லாஹ் சொல்லுவதா நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடியான் சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவன்
என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஜக்கா யார் பரிசுத்தப்படுத்துகிறானோ என்ற அந்த வார்த்தையை எழுதுகின்றார். அமலின் சாலிகின், யார் சாலியான அமல் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற கருத்து கொள்ளலாம் என்றும் இமாம் மாமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று அத்தாயிர அபில் ஆலியா என்று சொல்றாங்க, இந்த கதாபலக மனித ஜக்கா யார் தூய்மையாக்கி விட்டானோ தூய்மைப்படுத்துறானோ வெற்றி பெற்றான். இந்த ஆயத்தாகிறது சதக்கத்துல் ஃபித்ர் என்ற நோம்பிலே நாம் கூடிய அந்த ஃபித்ரா அதற்காக வேண்டி இறங்கியது என்று அதாவது அத்தாயிர அபில் ஆலியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அது சம்பந்தமாக அதிகமான இமாம்களும் கருத்து சொல்லுகிறார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாபலக மனித ஜக்கா அப்படின்னா என்னன்னா, யார் தூய்மைப்படுத்தி விட்டானோ அவர் வெற்றி பெற்று விட்டான் என்றா அஹ்ரஜ ஜக்காத்துல் ஃபித்ரி, யார் அந்த நோன்பு காலங்கள்ல நாம் அந்த நோம்பிலே சிறு சிறு குறைகள் அவருடைய பாவங்கள் ஏதாவது அதுக்கு பரிகாரமாக நம்ம ஃபித்ரா கொடுக்கணும். அது தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடியே தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அது சம்பந்தமா தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறான். அதாவது அப்படி சொல்றாங்க, அதாவது அஹ்ரஜ ஜக்காத்துல் ஃபித்ரி கதஃப்ல மனித ஜக்கா, யார் தூய்மைப்படுத்துறான்னு தன்னுடைய பொருளிலிருந்து அந்த ஜக்காத்தை வெளிப்படுத்துறது, ஃபித்ராவுடைய ஜக்காத்தை வெளிப்படுத்துறது. அப்படி யார் வெளிப்படுத்துறாங்களோ அவங்கள குறிக்கிறது கதஃப்ல மனித ஜக்கா என்ற இந்த வசனம். அதே போல அடுத்து வந்து வதக்கரஸ்ம ரப்பின்னு நல்ல அடுத்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறான். அதை எது குறிக்கிறதுன்னா, சதக்கத்துல் ஃபித்ர கொடுத்த பின்னாடி அவர் என்ன சொல்றாரு, தொழ போறாரு. அதை குறிக்குது இந்த வசனம். வதக்கரஸ்ம அவர் அல்லாஹ்வுடைய அவர் தன்னுடைய ரப்பையுடைய பெயரை அவர் நினைவு கூர்ந்தார், ஃபஸல்லா இன்னும் தொழுதார் என்றால் அந்த தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவு கூர்ந்தார் என்பது வழியில போகக்கூடிய நேரத்துல எல்லாம் தக்பீர் சொல்லிட்டு போவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லில்லாஹில் ஹம்து, அந்த தக்பீரை அது குறிக்கிறது. ஃபஸல்லா என்றால் ஈத் பெருநாள் போய் இந்த 2 ரக்காத் ஈத் தொழுகை குறிக்கின்றது என்றும் சில இமாம்கள் இப்படியே கருத்து சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாகவும் சில கிரந்தங்களிலே அந்த ஹதீஸ் கிதாபிலே இருக்கின்றது. அதிகமான இமாம்கள் வந்து இந்த சதக்கத்துல் ஃபித்ருக்கு தான் இது இந்த ஆயத்தை இறங்கியிருக்கிற என்ற கருத்தை கூறுகின்றார்கள். அதே போன்று அடுத்த இதில் வதக்கரஸ்ம ரப்பிஹி வஸல்லா, தன்னுடைய ரப்புடைய பெயரை அவர் நினைவு கொண்டார், வஸல்லா இன்னும் தொழுதார் என்றால் இதுக்கு ஏதாவது குறிக்கிறது. இன்னும் சில இமாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அகாம ஸலாத்த ஃபி அவ்காதிஹா, தொழுகையை அதனுடைய நேரங்களில் குறிப்பிட்ட நேரங்களிலே நிறைவேற்றுவது. தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவு கொண்டார் இன்னும் தொழுதார்னா என்ன, தொழுகையிலே நாம் தொழக்கூடிய அந்த நேர தொழுகையில அந்தந்த நேரங்களில் கரெக்டாக தொழுவது, அதைத்தான் இது குறிக்கிறது என்று சில இமாம்கள் சொல்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இந்த இது கதஃப்ல மனித ஜக்கா யார் தூய்மை அடைந்தார் என்றால் தூய்மையானவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் என்ன அர்த்தம்னா, மன் ஷஹீத அன் லா இலாஹா இல்லல்லாஹ், யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றும் இந்த கருத்து சொல்கிறார்கள். இன்னும் ஹலால் அல்லாத அல்லாஹ்வை விட்டும் இணைதுணை அற்றவன் என்று யார் சாட்சி சொல்கின்றாரோ, ஷஹீத அன்னி ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று யார் சொல்கின்றார்களோ இவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகின்றது என்றும் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதாவது கதஃப்ல மனித ஜக்கா யார் தூய்மை அடைந்தாலும் அவர் வெற்றி பெற்றார் என்றால் அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் என்றால், யார் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அவன் இணைதுணை அற்றவன் என்றும் யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இந்த வசனம் குறிக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று இது வந்து ஐங்கால தொழுகையை பேணுதலுடன் தொழுவதற்குத்தான் குறிக்கின்றது என்றும் இன்னும் சில இமாம்கள் அதாவது இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள். இப்படி சொல்லக்கூடியது வந்து 5 நேர தொழுகை தான் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறாங்கன்னா, எப்பொழுதுமே அந்த நோன்பு காலங்கள்ல இந்த வசனத்தை ஓதிதான் கதஃப்ல மனித ஜக்கா வதக்கரஸ்ம ரப்பிஹி வஸல்லா, யார் தூய்மை ஆக்கிவிட்டாரோ தன்னுடைய பொருளிலிருந்து அவர் வெற்றி பெற்று விட்டார், இன்னும்
எனவே ஒவ்வொரு ஈது அன்னைக்கும் இந்த வசனத்தை ஓதி ஓதி ஈது ஃபித்ரை நிறைவேற்றுவதற்காக உமர் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாம் உமர் என்று மிக பிரபலமாக போற்றப்படக்கூடிய உமர் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சில கிரந்தங்களிலே காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த கதபலக மத்ததக்கா இந்த 14 ஆயத்து எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை விட்டும் தௌபா செய்வது, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது தவிர வெற்றி பெற்று விட்டார் என்ற இந்த ஆயத்தினை கருத்து என்றால், தன்னுடைய பாவத்தை நினைத்து யார் தௌபா செய்து பாவம் வச்சு மீறுகின்றார்களோ அவர்களை குறிக்கிறது என்றும், அதே போன்று வதக்கரஸ்ம ரப்பி வசல்லா தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவு கூர்ந்தார் இன்னும் தொழுதார் என்பது வாக்கு சத்தம் கேட்ட பின்னால் பள்ளிக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை குறிக்கிறது என்றும், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி காண்பித்தார்கள். என்றாலும் நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் என்று இதுக்கு அடுத்த ஆயத்து வருகின்றது. 16வது ஆயத்து. இந்த 16வது வசனத்திலே பல் தூசிருன ஹயாத் துன்யா என்றாலும் நீங்கள் இவ்வளவு இருந்தாலும் நீங்கள் உலகத்தையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்ற வசனம் எதை குறிக்கின்றது என்றால், நீங்கள் உலக வேலைகளுக்காக வேண்டி இமாம் ஜமாத்தை விடுவதை குறிக்கின்றது என்று சில இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். எனவே இந்த அனைத்து வசனம் மேலே சொல்லக்கூடிய அனைத்து வசனங்கள் வதக்கரஸ்ம ரப்பி வஸல்லா எல்லாம் ஈது பெருநாள் ஃபித்ராவை தான் அதிகமாக குறிக்கிறது என்று அதிகமான இமாம்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே பல் தூசிருன ஹயாத் துன்யா என்றாலும் நீங்கள் இந்த உலகத்தையே நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். முதலாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு பல் தூசிருன ஹயாத் துன்யா என்ற வசனத்தை ஓதிட்டு சொல்றாங்க, அத்ததுருன லிமா ஆசக ஹயாத் துன்யா, உங்களுக்கு தெரியுமா நாம் ஏன் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்றால், அல் ஆகிரா மறுமைக்கு பகரமாக இந்த உலகத்துக்கு ஏன் நாம் முன்னுரிமை பிடிக்கிறோம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்றால், அண்ணன் துன்யா ஹலரத், இந்த உலகம் நம்மளுக்கு ஹாலிலா இருக்கிறது, நம்மள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உச்சிலத்திலான தையிபாத்துஹா வ தஆமுஹா வ ஷராபஹா, நமக்கு இதனுடைய அந்த இன்பங்களும் அதனுடைய உணவுகள் குடிப்பு பானங்கள் இது இந்த அழகுகள் நம்மளை எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், மறுமையை விட இந்த உலகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகிரத்து உயிபத் அண்ணா, மறுமை நாள், மறுமை என்பது நம்மை விட்டு மறைந்திருக்கின்றது. இப்ப அகனல் ஆஜில முந்தியதே நம்ம எடுத்துக்கிட்டோம், தரக்கனல் ஆஜில வரக்கூடிய மறுமையை நம்ம விட்டுட்டோம். இந்த தஸ்ரீ குர்துபியில அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். நமக்கு பார்க்கறது இல்லை, நம்ம வாழ்ந்துக்கூடிய காலம் இந்த உலக வாழ்க்கையா இருந்து இருக்கின்றது. எனவே இதுதான் நிரந்தரமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலாம் நம்ம ஏற்படுத்தி வாழ்ந்துக்கிறோம். ஆகிரத்தை நம்புறோம், மறுமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்புறோம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட நம்ம இந்த உலகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோமா, ஆகிரத்துக்குள்ள அந்த சேரிப்பு நம்ம சேர்க்கிறோமாட்டா அது ரொம்ப சொற்பமானவர்கள் தான் அதை விளங்கி அறிவாக நடந்து கொள்கிறார்கள். இந்த உலகம் மறுமையுடைய வேளாண்மை ஸ்தலம். எனவே இதை நாம் எந்த அளவுக்கு அமல் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நிரந்தரமாக வாழ இருக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ முடியும் என்பது அறிவாளிகள், உண்மையான அறிவாளிகள் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதிலும் அவனுக்கு வழக்க வழிபாடு செய்வதிலுமே ஈடுபட்டுக் கொள்வார்கள். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த உலகத்தை பத்தி, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் ஜன்னத்துல் காஃபிரின், இந்த உலகமாகிறது மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே நாம் உண்மையாக அல்லாஹ்வை பயந்து அவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாளை மறுமையை அல்லாஹ் ஜல்லுஷான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை தருவதற்காக காத்திருக்கின்றான். கேள்விப்பட்டிருப்போம் நம்மளாம், இந்த உலகம் ரொம்ப சொற்பமான அல்லாஹ் என்ன சொன்னா சொல்றது காஃபிர்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு சில விளக்க உரையாளர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ஜல்லுஷான் தன் ஆன்மீகங்களை சொல்லிட்டாங்க, அவங்கள ஹயாத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலகமாகிறது ஒரு ஏமாற்றுத்தனமான ஒன்றே கிடையாது, ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகம் அப்படின்னு அல்லாஹ் தன் அருமையான திரும்பிய சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு இடத்துல எவ்வளவும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையாகிறது லைபுன் ஒரு விளையாட்டு, லஹூன் வீணானது,
ஒரு ஜீனத்துன், இது ஒரு அலங்காரமானது, ஒரு தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் பில் அம்வாலி வல் அவ்லாத், நீங்கள் பணத்தை சேர்ப்பதிலும் இன்னும் பொருள்களை அதிகமாக வச்சிருக்கிறத வச்சு நீங்க பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தை வச்சு. இந்த உலகத்துல ஒரு விளையாட்டும் வீணானதும் ஒரு மாயைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருமையான திருமறை சொல்லி காண்பித்தார். இந்த உலகத்துக்கு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவையை நம்ம சம்பாதிக்கணும், அதுல இருந்தே மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக வேண்டி மூச்சுக்கு முன்னாடி எல்லாம் பணம் 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 தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா பணத்தையே சேர்த்து இது பண்ணிட்டா நாளைக்கு மறுமையில போய் அந்த அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையே கிடைக்காது. மறுமையில அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உலகம் நாளுக்கு நாள் உங்களை விட்டு முகம் திருப்பி போய்கொண்டே இருக்கின்றது, ஒவ்வொரு நொடியும் நமக்கு கழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உலகம் நாளுக்கு நாள் உங்களை விட்டு முகம் திருப்பி போய்கொண்டே இருக்கு, தூரமாக போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் மறுமையும் அனுதினமும் உங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. உலகம் மறுமை ஆகியவற்றில் ஒவ்வொன்றிற்காகவும் சில மக்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உலகத்திற்கான மக்களாக ஆகிவிடாதீர்கள், மறுமைக்கான மக்களாக ஆகிவிடுங்கள் என்று. இது அமலுக்குரிய நாள், இந்த உலகத்திலே நம்ம அமல் செய்யக்கூடிய நாள். மறுமை என்பது கேள்வி வழக்கக்கூடிய நாள் என்று சொல்றாங்க. அங்க அமல் கிடையாது, இந்த உலகத்துல தான் அமல் செய்ய முடியும். மறுமையில நம்ம சுத்த புள்ளா நான் இருக்கிறேன், ஒரு பைசா கூட இல்லாம நான் ஊர்ல போய் எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அங்க போய் சொன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. இங்க நம்ம எவ்வளவு பண்றோமோ அதுதான் அங்க உள்ள கேள்வி கணக்கு தான், என்ன செஞ்சாலும் தெரியும். அதுல ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட ஒரு நாள் அந்த வாய்ப்பே கிடையாது மறுமையில. அது உள்ள கேள்வி கணக்கு நாளாக இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய வசனத்திலே பல் தூசிருல் ஹயாத்தத் துன்யா, நீங்க இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்து இவ்வளவுதான் இருக்கு, ஆனால் நீங்க உலக வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி காண்பித்தார். அடுத்த வசனங்களிலே சில வசனங்களிலே இந்த உலகம் ஒரு ஏமாற்றக்கூடிய உலகம் என்றும், இன்னும் இந்த உலகம் ஒரு வீணானதும் ஒரு அலங்கார பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்தார். அடுத்த ஆயத்திலே 17வது ஆயத்திலே ஆகிரத்து கைரும் வபுகா, மறுமைதான் சிறந்தது, வபுகா இன்னும் நிரந்தரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 17வது வசனத்தை சொல்லி காண்பித்தார். மறுமை என்றால் சவாபுல்லாஹி பித்தாரில் ஆகிரா கைரும் மினத் துன்யா, மறுமையுடைய அந்த நிலைதான் உண்மையிலே சிறந்தது. இந்த உலகத்தை பார்க்கிறோம், இது இந்த உலகம் அழியக்கூடிய உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பின்ன துன்யா தானியத்துன் பானியத்துன், இந்த உலகம் அழியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது சொல்லியிருக்கிறார். வல்லாஹிரத்து ஷரீஃபத்துன் பாக்கியத்துன், மறுமை சிறப்பானது நிரந்தரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மறுமைக்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு மறுமைக்காக வேண்டி தயார் செய்து வைத்துள்ளோமோ அந்த அளவுக்கு மறுமையிலே எத்தனையோ அந்தஸ்துகள் இருக்கின்றது. ஏன்னா நம்ம அடிக்க சொல்ற விஷயம் தான், அன்னைக்கு மறுமையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்கள கவலைப்படுவாங்களா, சொர்க்கத்துக்கு தான் போயிட்டாங்க சார். ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டு தெரியும், இன்னும் அவங்க சொல்லிருந்தா இதை விட பெரிய சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, அந்த நேரத்தை இதுக்காக ஒதுக்கிருக்கலாமே, இந்த நேரத்தை அல்லாஹ்வை இதுக்காக ஒதுக்கிருக்கலாமே அப்படின்னு அங்க கை செய்யப்பட்டா ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களே கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வுடைய அந்த நினைவோடு, ஏன்னா நம்ம தொழுகையில மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம சொல்றது அடிக்கடி எந்திரிச்சு துவா வருது, காலையில் கொண்டு துவா வருது, உள்ள போயிட்டு முன்னாடி எல்லாம் நன்றி சொல்லி துவா வருது, அப்புறம் பல்வேறு பிஸ்மில்லாஹ், இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹ் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கின்றது. அப்படி நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல நாம ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிலை வந்துடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இந்த நிலையில்லா உலகத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் அடுத்த வசனங்களிலே இத்தனை விஷயங்கள் இத்தனை விஷயங்களும் முன்னாடி சென்ற நபிமார்களுடைய வேலைகளிலே இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அனைவருக்கும் உண்மையான